வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் பார்க்குற இந்த செடி, நான் ஒரு மாங்காய் மரம் வந்து தொட்டியில் வளர்க்குற மாதிரி நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தேங்க. அந்த கவர் வைக்கும்போது இந்த செடியும் அந்த கவர்லேயே நர்சரி கவர்லேயே இருந்தது. சரி அப்படியே வச்சேன். நான் நினச்சேன் இது வந்து காரக்கொட்டி கிழங்கு வகையை சேர்ந்த ஒரு செடின்னு நினச்சேன் அந்த இலையை பார்க்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு நாள் தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா, இந்த பூ ரொம்ப அழகாக வந்திருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நான் நல்ல மெரூன் கலர், உங்களுக்கு ப்ரௌன் கலரில் இருக்கும். இந்த வெல்வெட் கிளாத் இருக்குல்ல, அந்த மாதிரி இருந்தது. அப்போ தான் இந்த செடி வந்து டக் ஃப்ளவர் வகையை சேர்ந்த ஒரு செடிங்க இது. யூஸ்வலாக இந்த டக் ஃப்ளவர் செடியில் வந்து ஒரு பேட் ஸ்மெல் வரும். ஆனால் இந்த செடியில் அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே இல்லைங்க. ஒரு நாள் தாங்க இந்த செடி இருந்தது, இந்த பூ இருந்தது. அதுக்கப்புறம் இது வாடிடுச்சு. அதுக்கப்புறம் வேறு ஒரு பூ வருதுங்க. ரொம்ப அழகான செடி. சரி நீங்களும் பார்க்கட்டுமேட்டு தான் இந்த பதிவு போட்டேங்க. பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.